எல்லோருக்கும் வணக்கம். முதல்ல ஒரு பெரிய அதிசயமான காட்சியை பார்ப்பீங்க. ஏன்னா என் அண்ணனோட ஜேசிடி பிரபாகரனோட உட்காந்து யார் அண்ணன் தம்பின்னு தெரியாது. நாங்கள் இப்பயும் ஆனால் பெரிய வார் நடக்கும். எனக்கும் பழனிசாமி அண்ணனும் கேசி பழனிசாமி டிவியில் எடுத்தால் ஒரே சத்தமாக இருக்கும். அவர் சின்னம்மாவை பற்றி பேசுவார், நான் விட மாட்டேன், சப்போர்ட்டாக பேசுவேன். அப்புறம் அவர் ஓபிஎஸை பற்றி எதிர்த்து பேசுவார், நான் விட மாட்டேன், சப்போர்ட்டாக பேசுவேன். இப்படியெல்லாம் காலங்கள் போயிட்டு நேரும் எதிரும் புதிருமாக நாங்கள் இருந்தோம். இன்னைக்கு அண்ணன் கூட்டு அட்வைஸ் பண்ணாங்க, வேண்டாங்க தகராறு, எல்லாரும் ஒன்னா போலான்னு சொன்னாங்க. ஜேசிடி பிரபாகரன் எல்லாம் சொல்லி பேசின பின்னாடி இன்றைய தினம் இங்க பாருங்க, கை கொடுங்க. நாங்க எல்லா எதிர்ப்பையும் தகராறையும் மறந்து உங்க முன்னாடி 2 பேர் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம். மிஸ்டர் ராமசாமி, கஜேந்திரன் மாவட்ட செயலாளர், நம்ம நிர்வாகிகள் பலர் இங்கே, மிஸ்டர் ஆனந்தன் அமைப்பு சார், இப்படி நிறைய பேர் யாரையும் கூப்பிடலீங்க. அண்ணன் வேணான்ட்டாங்க, யாரையும் கூப்பிடல. அவங்களாம் வந்தாங்க, அப்படி ஜாயின் ஆகியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, இப்போ யாரையும் குறை சொல்ல முடியாது. அண்ணன் சொல்லிட்டாரு, எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு போகணும் அப்படிங்கிற ஒரு கோட்டுக்குள்ள வந்துட்டோம். உதாரணமா ரொம்ப வேதனையா இருக்கு மனசுக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, 55 ஆண்டுகளாக தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகம்னு மாறி 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 திராவிட கட்சிகள் ஆண்டதை பார்த்தோம். தந்தை பெரியார் ஊற்றுவித்த அந்த திராவிட இயக்கம் இன்றைய தினமும் அதனை நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. நடந்து முடிந்த தேர்தல் முடிவிலே உங்களுக்கு தெரியும். பின்னாலே பேரறிஞர் அண்ணா 18 ஆண்டு காலம் போராடி ஆட்சி பீடத்தில் அமர்த்தினார். அவருக்கு பின்னாலே நாவலரை தலைமையேற்கவா என்றார். கலைஞர் வந்தார். பின்னாலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இயக்கத்தை உருவாக்கி எங்களை வாழ வைத்தார்கள். அம்மா பரிணாம வளர்ச்சியில் வெற்றிகளை குவித்தார்கள். எப்பயுமே பல ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் பேனாவும் லெட்டர் பேனாவும் இருந்திருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, தோத்த உடனே கணக்கு போடுவாங்க, இத்தனை பர்சன்டேஜ் போடுவாங்க. இன்னைக்கு 7 இடத்துல டெபாசிட் போயிடுச்சு. நான் யாரையும் குறை சொல்ல விரும்பல, வருத்தப்படணும். ஐயோ, தலைவர் வளர்த்த இயக்கம், பாடை வீடுகளில் யுத்த களத்தில் ஒரு இயக்கத்தை உருவாக்கி அழகு பார்த்த தலைவன் தன்னுடைய சொத்தை எல்லாம் பணத்தை எல்லாம் கொடுத்து வளர்த்த இயக்கம் இன்றைய தினம் 7 இடங்களில் டெபாசிட் போச்சு. எல்லா இடத்திலையும் தோத்தாச்சு. போன தடவை தேனி 1 ஜெயிச்சு நாடாளுமன்றத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம். இந்த தடவை அதுவும் போயிடுச்சு. அதெல்லாம் போனா கூட பரவாயில்லைங்க. சிங்கம் இருக்கப்போ பாரதிய ஜனதா கட்சியால சொல்ல முடியலீங்க. அவங்கள பார்த்து இந்துத்துவ தலைவின்னு யாராவது பேசியிருப்பாங்களா? அந்த தைரியம் இருந்துச்சா யாருக்காவது? இன்னைக்கு சிங்கம் இல்ல, இவங்க இந்துத்துவ தலைவி. அந்த இந்துத்துவ தலைவின்னு எப்ப சொன்னீங்களோ அப்பயே தோத்து போச்சு இங்க கட்சி. தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியாது. அம்மாவை ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள கொண்டு வந்து காமிக்கிறீங்கன்னு சொல்லி சின்னம்மா அதுக்கு ரிப்ளை கொடுத்தாங்க. அதை நான் வரவேற்கிறேன், நாங்கெல்லாம் பாராட்டுறோம். ஏன்னா அது மாதிரி இடங்கள்ல நாங்க விடாம பேசணும்.